கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்று கருத்து வெளியிட்டார். நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் இந்த மதுபான தொழிற்சாலை அவ்வாறு வருவதற்கு நாங்கள் ஒரு பொதும் இடமளிக்கப் போவதில்லை. இன்றும் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. இதற்குரிய ஒரு மெஷினரிஸ், முக்கியமான மெஷினரிஸ் இன்று துறைமுகத்திலே வந்து இறங்கியிருப்பதாக தகவல் எடுத்திருக்கின்றது. இந்த மதுபான தொழிற்சாலை நிறுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை கிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிவேத ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் நாங்கள் இவ்விடத்தில் கோரிக்கை விடுக்க விரும்புகிறோம். உடனடியாக எந்த ஒரு அழுத்தமும் இங்கு பாவிக்கப்பட்டு இது ஒருபோதும் செயற்படுத்தப்பட முடியாது என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களும் அதற்கு எந்தவித துணையும் போகக்கூடாது என்ற பணிப்புரை அல்லது ஒரு வேண்டுகோளை நாங்கள் இவ்விடத்தில் விடுத்து, இந்த தாக்குதல் செயல்பாடானது ஒரு புறத்திலே மறைமுகமாக இது அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய கட்சியின் ஒரு தொகுதி அமைப்பாளர் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் இன்று வரைக்கும் அந்த குற்றவாளிகள் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கின்ற நிலைமை தொடர்கிறது என்று சொல்லினால் இவ்வாறான சம்பவங்கள் படிப்படியாக அதிகரித்து இந்த அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற நிலைமையை நோக்கித்தான் செல்லும். லசந்த விக்ரமதுங்க போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டது இவ்வாறான அரசாங்கத்தினுடைய ஊழல்களையும் அரசாங்கத்தினுடைய இவ்வாறான மனித உரிமை மீறல்களையும் சுட்டிக்காட்ட முற்பட்ட பொழுதுதான் அவர் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பின்னரும் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதும் கொலை செய்யப்பட்டதும் கூட இந்த பின்னணிகளிலே தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இன்று உருவாகி இருக்கின்ற இந்த சம்பவமானது மீண்டும் ஒரு பாரிய ஊடக ஒடுக்குமுறைக்கும் கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒடுக்குமுறைக்கும் இட்டு செல்லும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் எச்சரித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கல்குடா பிரதேசத்திலே இப்பொழுது ஒரு தனியார் துறையினரால் கட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த கட்டுமானங்கள், இந்த மதுபான உற்பத்தி சாலை என்கின்ற இந்த கட்டுமானங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். அது கட்சி சார்பற்ற முறையிலே இத்தகைய ஊடகவியலாளர்கள் அந்த பிரதேசத்திலே நிலவக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி விடயங்களை அறிய சென்ற வேளையிலே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் அவர்கள் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மிக மோசமான ஒரு செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே ஊடகவியலாளர்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் சரியான முறையிலே ஆராய்ந்து இவ்வாறு தாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோருகின்றோம். தொகுதியிலே எரிசாராய உற்பத்தி நிலையத்தினை அவ்வாறு ஆரம்பிப்பதற்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொறுப்பான பதவியிலே இருக்கின்றவர்களே அதற்கு ஆதரவாகவும் எரிசாராய உற்பத்தி நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இது பிரதேச சபையினாலே அங்கீகாரம் செய்யப்படவில்லை, மாகாண சபையினாலே அங்கீகரிக்கப்படவில்லை. 2 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த இருவருக்கும் நியாயமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல விசாரணை கிடைக்கப்பட்டு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதும் அரசாங்கத்தின் பொறுப்பாக. அவர்களை தாக்கப்பட்டது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதனையும் சர்வதேச இந்து மத பொறுப்பிடம் வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை மட்டக்களப்பு கல்குடாவில் பல லட்சம் ரூபாய் செலவில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நிர்மாணிக்கப்படுகின்றமைக்கு விக்டரி பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் கண்டனம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள குறித்த அமைப்பு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்துள்ளது. ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்குடா மதுபான உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் விக்டரி பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.